Hi guys and welcome back to Karma Crypto. எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிகாஸ் கிரிப்டோ கரன்சி பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனல்ல உங்களுக்காக பாத்தீங்கன்னா டெய்லி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்படி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரிப்பிள் அதாவது XRP டோக்கன் பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான அப்டேட் தாங்க. ஸோ ரிப்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட பிரசிடென்ட்டும் சரி அவங்களோட சிஓவும் சரி ரொம்ப கீனா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயத்துல காஷியஸா இருக்காங்க. ஒன்னு வந்து ETF எப்படி கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு அண்ட் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா லான்ச் ஆஃப் நியூ ஸ்டேபிள் காயின். ஸோ சிஎன்பிசியில் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்துருந்தாங்க. சிஎன்பிசின்றது யூஎஸ்ல இருக்க ஒரு மிகப்பெரிய செயின் ஆஃப் நியூஸ் நெட்வொர்க். ஸோ அந்த நெட்வொர்க் அவங்க இன்டர்வியூ கொடுத்துருப்போ அந்த பிரசிடென்ட் வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ நிறைய இடிஎஃப்ஸ் வந்து உள்ள வந்துட்டு இருக்கு அண்ட் ஆப்வியஸ்லி பிட்காயின் அண்ட் ரிப்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்ல வந்து ஒரு பெரிய ஸ்டாண்ட் எடுத்துட்டு வந்திருக்கு. ரெகுலேட்டரி அப்ரூவல் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிட்காயின் வந்து ஃப்ரண்ட் ஹெட்ல இருக்கு அண்ட் பின்னாடியே வந்து ரிப்பிளுமே வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ் கவர்மெண்ட் ரெகுலேட்டரி அப்ரூவல் ப்ரொவைட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அதுவும் இல்லாம பிட்காயின் ETF கொண்டு வந்தது பாத்தீங்க அப்படின்னா நிறைய அட்ராக்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கு, நிறைய கிரிப்டோ இன்வெஸ்டர்ஸையும் உள்ள கொண்டு வந்திருக்கு. ஸோ இது மூலமா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி ரிப்பிளுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்க அதுக்காக பண்ணுவோம், இட் இஸ் சோ லைக்லி டு ஹேப்பன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட சேர்மன் சிஇஓ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பிராட் இந்த மாதிரி கண்டிப்பா ETF XRP ETF வரதை யாராலையும் தடுக்க முடியாது, இட் இஸ் இன்னெவிட்டபிள் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாம ரொம்ப கீனா ஒர்க் பண்ணிட்டு இருக்கதாகவும் இந்த மாதிரி வெறும் ஒரு காயினை பேஸ் பண்ணியே ETF இருந்தா இட் ஒன்ட் பி குட். அதாவது இப்போ பிட்காயின் ETF மட்டுமே இருக்கு அப்படின்னா மக்களுக்கு யாருக்குமே ஆப்ஷன்ஸ் இருக்காது. ஸோ ஆப்வியஸ்லி ஹால்ட் காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்தாதான் கிரிப்டோ போர்ட்போலியோவும் டைவர்சிஃபை ஆகும், மக்களுக்கும் டைவர்சிஃபைட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதனால இந்த ETF நாங்க ரொம்ப தீவிரமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். மேபி சம்டைம் சூன் இட் வில் ஹேப்பன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட பிரசிடென்ட் வந்து இன்னொரு என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா 2024 எண்டுக்குள்ள XRPக்கு வந்து ஒரு ஸ்டேபிள் காயின் உள்ள கொண்டு வரதா சொல்றாங்க. ப்ரோ இப்போ இந்த ஸ்டேபிள் காயின் வந்துருச்சு அப்படின்னா XRPயோட இது யூசேஜ் மாறிடுமா? ஏன்னா இப்போ ஸ்டேபிள் காயின் அகைன்ஸ்ட் எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களா அப்படின்ற கொஸ்டின் இருக்கு. ஏன்னா XRP வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறைய பேங்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரிலே ஆயிட்டு இருக்காங்க பிகாஸ் ஆஃப் திஸ் ஃபாஸ்ட் டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் கம்மியான ஃபீஸ்ன்றதால குளோபல் லெவல்ல நிறைய பேங்க்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிப்பிள் லேப்ஸ் கூட டைப்ல இருக்காங்க. ஸோ இப்போ இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேபிள் காயின் கொண்டு வரது பாத்தீங்கன்னா US டாலருக்கு அகேன்ஸ்டா இருக்கும். இப்போ நம்மளுக்கு எப்படி இந்த டெத்தரு USD டெத்தரு லூனா காயின்ல வந்து பாத்தீங்கன்னா USTன்னு ஒன்று இருக்குல்ல, அது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம US டாலருக்கு அகேன்ஸ்டா பெக் ஆயிருக்கும். அது அப்படியே 82 to 84 rupeesலயே பாத்தீங்கன்னா ஸ்விங் ஆயிட்டு இருக்கும். அது மாதிரி வரும். அது மாதிரி வந்துச்சுன்னா XRPயோட பாதிப்பு ஆகுமா கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது வந்து XRP ஆல்வேஸ் வில் ஆக்ட் அஸ் அ பிரிட்ஜ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுவும் இல்லாம நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3 trillion மார்க்கெட் கேப் வரைக்கும் இந்த புது ஸ்டேபிள் காயின் வந்து கொண்டு வரும். ஸோ பை எண்ட் ஆஃப் 2024 நாங்கள் இதை லான்ச் பண்ணோடனே நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் எங்களோட டார்கெட் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப கீனா அந்த ப்ராஜெக்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு அப்டேட் வந்தோடனே கண்டிப்பா நாங்கள் சொல்றோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது வரைக்கும் என்ன தெரியுது அப்படின்னா ஆல்மோஸ்ட் XRP ஹஸ் அ வெரி குட் ஃபியூச்சர் அண்ட் இஸ் கோயிங் டு ஹேவ் அ வெரி லாங் டேர்ம் ப்ராஜெக்ட் அப்படின்ற மாதிரி தெரியுது. அவங்க நெக்ஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸ்க்கு ஒரு பெரிய ரோட் மேப் போட்டு வச்சிருக்காங்க regarding the ETFs as well as the ஸ்டேபிள் காயின். ஸோ இந்த ரெண்டு ப்ராஜெக்ட்டுமே அவங்களுக்கு கீ. ஸோ இந்த ரெண்டு ப்ராஜெக்டோட அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் விட இப்போ ரிப்பிளும் வந்து XRPயும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டாப் 5 ட்ரேடிங் வால்யூம்ல பொறுத்த வரைக்கும் டாப் 5ல இருக்கு அண்ட் டாப் 10ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாவே இருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இட் ஹாஸ் அ வெரி குட் ஃபியூச்சர் அண்ட் XRP அவங்க தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. XRP வந்து டாப் 10ல எப்பயுமே கன்சிஸ்டன்டா இருக்கு அண்ட் டெய்லி ட்ரேடிங் மார்ஜின்ஸ்லயும் XRP வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய போல் பொசிஷன்ல இருக்கு. ஸோ அதை வந்து நாங்க விட விரும்பல. ஸோ அதனால இந்த ஸ்டேபிள் காயின் கான்செப்ட் ஃபார் ஆல் த ஃபினான்ஷியல் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் யூசர்ஸ் அவங்க டே டு டே யூஸ் பண்றதுக்கு ஸ்டேபிள் காயின் பெக்டா இருக்கிற ஒரு காயினை கொண்டு வர அதையும் நேம் பண்ணல, இனிமேல் தான் நேம் பண்ண போறாங்க. ஆஸ் வெல் அஸ் ரொம்ப தீவிரமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது இந்த XRP ETFஸ்க்கு. ஸோ வில் ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச் ஹவு திஸ் XRP ETF பெர்ஃபார்ம்ஸ் அண்ட் ஸ்டேபிள் காயின் கான்செப்டும். ஸோ this is the news that we wanted to share today in this video. So பிடிச்சிருந்தா subscribe பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க so that they also get interesting news about cryptocurrency from our Karma Crypto channel. Thank you.